அன்பு நெஞ்சங்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அற்புதமான ஒரு மாணிக்கத்தை நமக்கு ஹிதாயத்திற்காக நசீபாக்கினார். உள்ளம், உடல், உறுப்புக்கள் அனைத்தும் ஒளிவர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த நூரை, அந்த ஒளியை புகழ்வது, அவர்கள் மீது ஸலவாத்து மொழிவது, சலாம்களை மொழிவது, வெறும் சலாத்தோடு நிறுத்திடாம சலாம்களை மொழிவது. சலவாத் அல்ஹம்துலில்லாஹ், உங்கள் வாயில் என்ன சலவாத் வருதோ அதெல்லாம் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் 100 முறை சலவாத் இடம்பெறுவதை உங்களுடைய லட்சிய போக்காக வைத்துக் கொள்ளுங்கள். மறதி ஏற்படாமல் இருக்க சலவாத் ஓதுங்க. துன்பத்தில் என்ன செய்யறது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது சலவாத் ஓதிடுங்க. இப்படி பல கட்டங்களில் உங்களுக்கு தெரியும், நெருக்கடிகள் எங்கேயெல்லாம் உங்களை குறிகொண்டு தாக்குகிறதோ அந்த இடத்திலெல்லாம் நீங்கள் சலவாத்தை மொழிவதாகிறது உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கும். இப்போ நாம் சொல்ல வந்தது சலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்பாரில் நிற்கும் போதும் இந்த சலாமை சொல்லணும். நாம் எங்கே இருந்தாலும் இந்த சலாமை சொல்லும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய பதிலை தருகிறாங்க. உங்களுக்கு வலைக்கும் அஸ்ஸலாம்னு ரசூலுல்லாஹ் சொல்லும்போது உங்கள் சலாம் அவங்களுக்கு துவாவாக கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனால் அவங்களுடைய துவா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். எங்கே சொல்லுங்கள், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா நபி அல்லாஹ். திரும்ப சொல்லுங்க, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூல் அல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீப் அல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா நபி அல்லாஹ். அவ்வளோதான். திரும்பவும் சொல்லுங்க, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூல் அல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீப் அல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா நபி அல்லாஹ். இந்த சலாமை தினசரி உங்களுடைய வாழ்க்கையின் ஒன்றாக நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீர்களேயானால் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சலாமுக்கு தகுந்த பதிலையும் தருகின்றனர். அதோடு கூடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொடர்ந்து நீங்கள் இந்த ஒரு உலகத்தில் இருந்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சலாம், அதனுடைய பரக்காத் கூடிய விரைவிலே உங்களை மதீனாவில் அந்த ரசூல் வாழக்கூடிய பூமிக்கு இழுத்து செல்லும். இழுத்து சென்று ரசூலுடைய தர்பாரிலே நீங்கள் இந்த பர்டிகுலர் சலாமை உரைப்பதற்கு தௌஃபீக்கை ஏற்படுத்தும். தொடர்ந்த துவா, இந்த சலவாத்தை இந்த சலாமை சொல்லிட்டு, யா அல்லாஹ் எனக்கு இந்த சலாமை ரசூலுடைய தர்பாரில் சென்று சொல்கின்ற பாக்கியத்தை தா அப்படின்ற தொடர்ந்த துவா. இந்த துவா அல்ஹம்துலில்லாஹ் கூடி விரைவில் உங்களை உம்ரா செய்யவோ அல்லது ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தையோ நசீபாக்கிவிடும் சகோதரர்களே. இதை ஓதி எத்தனை தடவை ஓதுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், குறைந்தபட்சம் இதை 7 முறை ஓதுங்கள். அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான நம்பர் 7. அதுக்காக வேண்டி 7ஆம் நம்பர் ராசியான நம்பர் அந்த மாதிரி தவறாக விளக்கிடாதீங்க. 7 அப்படின்றது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில விஷயங்களை 7 7ன்னு வச்சிருக்கிறதுனால 7 அப்படின்றது ஒரு பர்டிகுலர். அதனால் 7 முறை இந்த சலாமை உரைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஜவாபை தேடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன கஷ்டங்களிலிருந்து பாதுகாப்பை தருகிறான். ரசூலுடைய முபாரக்கான பதிலை யார் பெறுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் நெருடல்கள் இல்லாத ஒரு மனமகிழ்ச்சி அல்லாஹு தஆலா நிரந்தரமாக தருகிறான். வாழ்க்கையிலே பிடிமானமற்றவர்கள், லட்சியமற்றவர்களுக்கு ஒரு லட்சிய பாதையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான். பிள்ளை இல்லாதவனுக்கு பிள்ளையை தருகிறான், வாழ்க்கை இல்லாதவனுக்கு வாழ்க்கையை தருகிறான், வியாபாரத்தில் பரக்கத் இல்லாதவனுக்கு பரக்கத்தை தருகிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சலாத், இந்த சலாம் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறட்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எல்லாவற்றை விட மேலாக நமக்காக துஆ செய்யுங்க. இந்த சேனலை அன்பால் ஆதரவால் வளர்த்து விடுங்கள்.
ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.